கர்த்தருக்கு பயப்பட. எல்லாரும் யோசிப்பீங்க, நீங்க பாஸ்டர் தானே, நேற்று பாஸ்டர் சொன்னாரு கண்டினியூன்னு. பாஸ்டர் ரொம்ப அழகா வந்துட்டாரா பார்த்தேன். நீங்க பாஸ்டரை பார்ப்பீங்க இல்ல வார்த்தையை கேட்பீங்களா? பாஸ்டரை பார்த்துட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அதனால நானே வந்துட்டேன். ஆமாவா? இப்பெல்லாம் குண்டாதான் வைக்கப்படுறாரு. பிரசங்கி 12வது அதிகாரம் 13வது 14வது வசனமும். பிரசங்கி 12வது அதிகாரம் 13 14வது வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. பாருங்க, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. பிரசங்கில கடைசி சாப்டர் 12வது சாப்டர். பிரசங்கில கடைசி சாப்டர் 12வது அதிகாரம். இதோட வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, காரியத்தை கடைத்தொகையை கேட்போமாக. கன்க்ளூஷனை நம்ம பார்ப்போமா, அதுதான் அதோட அர்த்தம். கன்க்ளூஷன், முடிவு என்னது நம்ம பார்ப்போமா. கொஞ்சம் இங்கிலீஷ் நம்ம ஃபுல்லா படிச்சீங்க. Ecclesiastes chapter 12 verse 13 to 14. That's the whole story. Here now is my final conclusion. Fear God and obey His commands, for this is everyone's duty. God will judge us for everything we do, including every secret thing, whether good or bad. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. கர்த்தருக்கு பயந்து அவரோட கற்பனைகளை கைக்கொள்வது எல்லா மனுஷர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. நீங்க இதை நீங்க சூஸ் பண்ண முடியாது. நேத்துக்குள்ள பாஸ்டர் அழகா, என் கணவர் பேச்சே நான் கேட்க மாட்டேன். யார பேச்சு? என் கணவர் பேச்சே நான் கேட்க மாட்டேன். அவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கிறது? என் பாஸ் பேச்சே நான் கேட்க மாட்டேன். மேபி இதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் எடுக்கலாம். நீங்க கேட்கணுமா வேணுமா? எஸ், இஸ் யுவர் ஓன் டிசிஷன். இது உங்களோட தீர்மானம். ஆனா தேவனோட வார்த்தை இங்க சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள்வது நம்ம மேல விழுவப்பட்ட கடமை. It's our responsibility. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது தாங்க நம்ம எல்லா விதத்திலும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய நம்ம துணிவாக நம்ம நிற்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா நம்ம நம்மளோட இஷ்டத்தின் போல சிந்திச்சு யோசிச்சு பேசி நடக்கிறவர்களாக நம்ம இருப்போம். தேவன் அதை விரும்பல. நம்ம கிராயத்துக்காக நம்மளை பெற்றிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம இலவசமா தேவன் அவருடைய பிள்ளைகளாக அவர் நம்மளை பெற்றுக்கொள்ளங்க. அவர் அவரோட சரீரத்தை பிக்கப்பட்டு பாடு அனுபவித்து அவமானங்கள் நிந்தனைகளை கடந்து வந்து ரத்தத்தை சிந்தி நம்மளை பெற்றுக்கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு உரியவர்கள். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லா சகலமும் அதிகாரமும் நம்ம மேல உடையவராக இருக்கிறார். தேவன் என்னைக்கும் எந்த ஒரு மனுஷனையும் அவர் கட்டாயப்படுத்தினதே இல்லைங்க. மனுஷனா கட்டாயம், நாங்க தான் கட்டாயப்படுத்துறோம். வார்த்தை கொடுத்து இப்படி செய்யுங்க, அப்படி இருங்க, இப்படிதான் நீங்க நடந்து கொள்ளணும், இப்படிதான் நீங்க உடுத்தணும். என் பிள்ளைங்களுக்கு நான் முடி கூட சீவ சொல்லி கொடுக்குறேன். என் பிள்ளைக்கு இல்ல, என்னோட வாலிப பிள்ளைங்களுக்கு. அல்லேலூயா. ஆனா தேவன் ஒருபோதும் மனுஷனோட தீர்மானத்துல அவர் இடுகிற தேவனே கிடையாது. அவரை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார், அவரை போதிக்கிறவராக இருக்கிறார். நன்மை எது தீமை எது என்று பகுத்தறியத்தக்க அப்படியாக அவர் நம்மளை ஆலோசிக்கிற தேவனாக. நீங்க தாங்க நல்லது எது என்று தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நீங்க அதை செயல்படுத்துறவங்களாக இருக்கணும். நான் மீண்டுமாக வரேன். ஏவாளுக்கு தெரியாத அந்த பழம் சாப்பிட்டா என்னவாகும்? சாகவே சாகாது. அப்படின்னா மாமிச பிரகாரமாக அவளுக்கு ஒரு மரணம் உண்டாகும். தேவன் அந்த பழத்தை சாப்பிட வேணான்னு சொன்னாரா இல்லைங்களா? அது ஏவாளுக்கு தெரியாதாங்க, ஆதாமுக்கு தெரியாதாங்க. ஆமாங்க இல்லையா? ஆனா அவங்க சாப்பிடுவாங்க. தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தேவன் எங்காச்சும் தடை
செய்தாரா? ஏவாள் அம்மா முதலாவது சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு யாருக்கு கொடுத்தாங்க? யாருக்கு கொடுத்தாங்க? ஆதாம் கொடுத்தாங்க. ஆதாமுக்கு தெரியாது. தேவன் ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்தாரா இல்ல ஏவாளுக்கு கற்றுக் கொடுத்தாரா? ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஆதாம் தான் ஏவாளுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனா தேவன் அவங்க எடுத்த தீர்மானத்தை தேவன் ஒருபோதும் தடை செய்யல. ஏன்னா தேவன் அதற்கு முன்பாகவே கற்றுக் கொடுத்துட்டாரு. இது நீ சாப்பிட்டா நீ சாகுவ. இன்னைக்கு நம்ம தேவன் அப்படிதான் தெரியுங்களா? அவர் நம்மளை விட்டுருவாரு. தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு வழிபடாதவங்களுக்கு முழு பலத்தோடு அவரை நீங்க அன்பு கூறணும். நீங்க அப்படி அன்பு கூறவர்களாக இருந்தீங்கன்னா அவரோட கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவர்களாக நீங்க இருப்பீங்க. அல்லேலூயா. பிரசங்கி 12வது அதிகாரம் இப்படியாக சொல்லுது. கன்க்ளூஷன். இது உங்க மேலேயும் என் மேலேயும் விடுவிக்கப்பட்ட கடமை. அல்லேலூயா. உலகத்துல கொடுக்கிற பொறுப்புகளே நம்ம ஒழுங்கா செய்யறது இல்ல. ஆமென். வசனத்தை படிக்க தொடர்ந்து. ஒவ்வொரு கிரியையையும் அந்த காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரகமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பாருங்க, ஒவ்வொரு கிரியையும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அந்தரங்கமான ஒவ்வொரு கிரியையையும், அல்லேலூயா, வெளியரங்கமாக நீங்க செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, மறைமுகமாக மனுஷர்கள் யாருமே அறியாம செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா, even though is a good or bad, அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருகிறவராக இருக்கிற இந்த வார்த்தைக்கு தான் சொல்லுது. அப்பனா நீங்க வெளியரங்கமாக எந்த ஒரு காரியத்தை நீங்க பேசினாலும் செயல்படுத்தினாலும் இல்ல அந்தரங்கமாக மறைமுகமாக, அல்லேலூயா, யாரும் பார்க்கலன்னு சொல்லி நீங்க செய்தாலும் வாழ்ந்தாலும் நன்மை இருந்தாலும் சரி தீமை இருந்தாலும் சரி அது அனைத்தையும் கர்த்தருக்கு பயந்து செயல்படணும். ஏன் நீங்க கர்த்தருக்கு பயந்து செயல்படணும்? நீங்க கர்த்தருக்கு பயந்து செயல்படும் போது தாங்க உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். பாவம் செய்யறதுக்கு, பொய் சொல்றதுக்கு, பொல்லாங்கை நடப்பிக்கிறதுக்கு. ஏன்னா இது அனைத்தையும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. Even though is a good, அது நன்மையாக இருந்தாலும் சரி தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. யாக்கோபு 4 நினைக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, நன்மை செய்யணும்னு அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க நன்மை செய்யாமல் போனாலும் அதுக்கு பேர் என்னது? பாவம். Even though you know, அங்க இப்படி செஞ்சாதான் அந்த மனுஷன் சமாதானம் அடைவாரு, இப்படி செஞ்சாதான் இது ஒரு தீர்வு காண முடியும்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா தேவன் நம்மளுக்கு ஞானத்தை வேற கொடுத்துட்டாரு, அறிவையும் கொடுத்திருக்கிறாரு, யோசிக்கிறதுக்கு சிந்தையும் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பதான் முறைச்சுக்கிட்டு நிற்போம், அது வெறுப்பா நிற்போம். அல்லேலூயா. சமாதானம் உண்டு பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாரோட புத்திரர்கள் என்று எண்ணப்படுவார்கள்? தேவனுடைய புத்திரர்கள் என்று எண்ணப்படுவார்கள். They are children of God. அல்லேலூயா. ஆமென். அப்படி இருக்கிற வேளையில நீங்க எது செய்தாலும், வெளியரங்கமாக செய்தாலும் சரி, மறைமுகமாக செய்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து செய்யுங்க. அல்லேலூயா. நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாது, அது சில இடத்துக்கு பொருந்தாது, சில மனுஷர்களுக்கும் அது பொருந்தாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, நீங்க கர்த்தருக்கு பயப்படுறவர்களாக இருந்தீங்கன்னா நீங்க தேவனோட எப்பொழுது ஒரு உறவை வைத்துக் கொள்கிறவர்களாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தேவன் எவ்வளவு பயங்கரமான தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும்? இயேசு
ரொம்ப அன்பானவர். ஏன்னா அவருடைய ஜீவனையே நம்மளுக்காக கொடுத்தவர் அல்லவா. அல்லேலூயா. அவரோட ஜீவனையே நம்மளுக்காக கொடுத்தவராக இருக்கிறதுனால அவர் ரொம்ப அன்பான தேவன்னு நம்ம இப்ப வரைக்கும் எஸ் he is loving God. நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். நேசிக்கிறவராக தான் இருக்கிறாரு. அவர் நம்ம மன்னிச்சு விடுறாரு, கிருபையை தராரு, திரும்பி வாழறதுக்கு வாய்ப்பையும் கொடுக்கிறாரு. மனுஷன் கூட கிட்ட வர மாட்டான். ஆனா தேவன் நம்ம உடைஞ்சு போன சூழ்நிலை மத்தியில நம்ம பக்கத்திலே நிக்கிறாரு, நம்மளை தேற்றுறாரு, நம்மளை ஆறுதல் படுத்துறாரு. மனுஷனுக்கு கிடைக்காத உண்மையான உண்மைத்துவம், ஒரு அன்பு, ஒரு அரவணைப்பு, அது தேவன் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியுது. அன்பான தேவன் எப்ப தெரியுமா அவர் அன்பான தேவன்? நீங்க உடைந்து போய், அல்லேலூயா, உங்க இருதயம் உடைக்கப்படுது பாருங்க, உடைக்கப்படுது இல்லையா? உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க இல்லையா? அப்ப தேவனோட அன்பு, தேவனோட அன்பு எப்பொழுதுதான் இருக்கு. நம்ம தான் அந்த சூழ்நிலை உணரும். ஏன்னா தேவன் நேற்றும் என்றும் மாறாதவர். அந்த நேரத்துல பாருங்க, தேவனோட அன்பு நம்மளுக்கு பூர்ணமாக வேணும். இதோ நீங்க ஒரு தப்பு செஞ்சு பாருங்க. அன்பாகவா தேவன் வராரு உங்கள்கிட்ட? கிரேஸ், அன்பாகவா தேவன் வராரு? சிஸ்டர், தேவன் வராரோ இல்லையோ, பாஸ்டர் வந்துடுறாரு. புரியுது நீங்களா என்ன நினைக்கிறீங்க, எனக்கு புரியுது. ஒரு சிலர் சிஸ்டர் உங்களை சொல்ல மறந்துட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோட கிருபை ரொம்ப அதிகம். நான் எப்போதும் யோசிப்பேன், பாஸ்டர் மேல எப்படி தேவனோட கிருபை அவ்வளவு பெருகி. சில டைம் என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறா எடுத்துக்காதீங்க. எப்படி தேவனோட கிருபை என்னால பார்க்க முடியும்? எப்படி தேவனோட கிருபை எப்படி ஒரு மனுஷன் மேல இவ்வளவு பெரியதாக இருக்குது? பால் சொல்லி இருக்கிறாரு வேதத்துல, நான் அறியாமையினால தேவன் மேல கிருபை மேல் கிருபை பெற்றேன்னு போல அறிக்கையிடுறாரு. அதனால அவர் ஒரு அப்போஸ்தலனாக தேவனோட சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு பாத்திரமாக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று போல அவர் குறிச்சு சாட்சி சொல்றாரு. நான் பாஸ்டரை பார்க்கும்போது எப்படி கிருபை சொல்லிட்டு நான் பொறாமையே பட்டிருக்கேன். என்ன ஆண்டவர் இப்படி ஒரு கிருபை? நீங்க நினைக்கிற பொறாமை இல்லை, நம்மளுக்கெல்லாம் பொறாமைனா என்ன பண்ணும் சொல்லுங்க? மனுஷனோட பொறாமை என்ன பண்ணும்? ஒரு மனுஷனை விலை பார்க்கும் இல்லையா? விலைதான் வைக்கும், கோவம் கொள்ளும், நேசிக்காது. என்னோட பொறாமை வேற, அது உங்களுக்கு சொன்னா புரியாது. ஹஸ்பண்ட் வைஃப். அல்லேலூயா. யோசிப்பேன், எப்படி இந்த கிருபை? அல்லேலூயா. எப்படி தேவன் தாங்குறாரு? எப்படி தேவன் வழி நடத்த முடியுது? ஆமென். எப்படி வழி நடத்த முடியுது? இன்னைக்கு தேவனோட கிருபை சட்டம் நம்மளோட வாழ்க்கை குறித்து நம்மளுக்கு தான் அதிகமாக தெரியும். நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம எப்படி நடந்து கொள்றோம், எந்த விதமான வாழ்க்கையை நம்ம வாழ்றோம்னு சொல்லி நம்மளோட மனைவிக்கும் தெரியாது, நம்மளோட கணவருக்கும் தெரியாது, நம்மளோட பிள்ளைகளுக்கும் தெரியாது, நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷனுக்கு கூட தெரியாது. ஆனா நன்கு அறிந்தவர் நீங்க. உங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது. நீங்க அப்படிப்பட்டவர்களாக இருந்தும் தேவ ஆலயத்துல நீங்க சேர்க்கப்படுறீங்க. வாயினால தேவனை துதி செய்ய முடியுது, முழங்கால் முழங்கி உங்களால ஜெபம் செய்ய முடியுது. ஹல்லேலூயா. அற்புத அடையாளத்தை உங்களால நடப்பிக்க முடியுது. நீங்க ஜெபம் பண்ணா தேவன் கேட்கிறாரு, நீங்க ஊழியம் செஞ்சா தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. எப்படி? அது தேவனோட கிருபை தானே. எப்படி? ஏன் தெரியுமா? ஏன்னா தேவன் உங்களை குறித்து உங்க மேல ஒரு சித்தத்தையும் ஒரு நோக்கத்தையும் ஒரு அழைப்பையும் அவர் வைத்திருக்கிறாரு. நீங்க அவருக்கு தேவை. ஹல்லேலூயா. நீங்க அவருக்கு
ஆனா அவர் கொடுக்கிற கிருபையை நீங்க அலட்சியப்படுத்த போது, ஆமென், அவர் கொடுக்கிற கிருபையை நீங்க உணராம இன்னும் நீங்க உங்களுடைய பாவத்திலே பொல்லாங்கலை துன்மார்களை நீங்க தீமையான செயலியை நீங்க இறக்கும் போது எப்படி தேவ சவுலை நவுத்தி தாவீது வைத்தாரோ அந்த நிலைமை தான் நம்மளுக்கும். அல்லேலூயா. அந்த நிலைமை தான் நம்மளுக்கும். ஜாக்கிரதையா இருங்க. தேவனோட கிருபையை அலட்சியப்படுத்த. தேவனோட கிருபை நீங்க பாவத்து மேல பாவம் செய்யறதுக்கு அல்ல. தேவனோட கிருபை நீங்க உணர்ந்து மன திரும்புறதுக்கு தான் தேவனோட கிருபை. அவர் உங்களை தண்டிக்காம, அவர் உங்களை நியாயத்தை இருக்காம, அல்லேலூயா, இன்னும் அவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துறாரு இல்லையா, அதை உணர்ந்து மனம் திரும்புங்க. ஆமென், அல்லேலூயா. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். எப்படி உட்கார்ந்து வச்சா எப்படி எழுந்திருக்கான்? கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை. ஏன்னா நம்மளோட தேவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். நான் விழுந்தாலும் அவர் கரத்தை கொடுத்து தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். நான் பாவம் செய்தாலும் நான் அவர்கிட்ட மன்றிடும் போது அவர் என்னை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவனால எழுந்திருக்க முடியும். இன்னைக்கு நீங்க அமர்ந்திருக்கிற நீங்க எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்திருங்க. விசுவாசத்துல எழுந்திருங்க. மன திரும்புதல எழுந்திருங்க. தேவனுக்கு கொடுத்த கிருபையில எழுந்திருங்க. இன்னும் பாவமான வாழ்க்கையில அமர்ந்திருக்காதீங்க. உங்களோட சுபாவத்தை மாத்துங்க. Change your character. இந்த சுபாவத்துல, இந்த பிஹேவியர்ல, இந்த கேரக்டர்ல உங்களால கர்த்தருக்கு எந்த விதத்திலும் கீழ்ப்படிய முடியாது. தேவனோட என்ன பேசுவாங்க? பேர பேசுவாங்களா? கரெக்டா நம்ம பேர பேசுவாங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுறவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. They honor the word of God. தேவனோட வார்த்தை அவங்க மத்தியில வரும்போது அது அப்படியாக அவங்க கனம் பொருந்ததாக, அல்லேலூயா, அதை எண்ணுவாங்க, அலட்சியப்படுத்த மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க தேவன் எதை சொல்றாரோ, எதை செய்ய சொல்றாரோ அதையே அவங்க செய்வாங்க. இன்னைக்கு தேவனோட வார்த்தை வரும்போது, தேவன் உங்களை செய்யாதுன்னு சொல்லும் போது, இல்ல இதை செய்யுங்கன்னு சொல்லும்போது நம்மளால முடியல. தெரிஞ்சுக்குங்க, நம்ம கர்த்தர் மேல என்ன இல்ல, பயம் இல்லை. அல்லேலூயா. தேவனுக்கு பயந்தவங்க எல்லா விதத்திலும் அவருக்கு கீழ்ப்படிகிறவர்களாக இருப்பாங்க. ஆமென். நீ சத்தத்தை கொடுங்களேன். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் கீழ்ப்படிவாங்க கர்த்தருக்கு பயந்தவங்க. இன்னைக்கு தேவனுக்கே நம்மளுக்கு பயம் இல்லைன்னா நீங்க மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். எஸ் ட்ரூ. தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமா நிற்பவள் யார்? அதுக்கு முதலாவது நீங்க தேவ பட்சத்தில் நிக்கணும். சட்டம் வார்த்தையை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். பாருங்க, தேவன் எல்லா சூழ்நிலை தான் நம்ம கூட இருக்கிறாரு. ஆமாங்கன்னு என்ன சில பேருக்கு அவங்க அப்படி சொல்றாங்க, உங்களுக்கு கேள்வி நான் சொல்றேன். எல்லா சூழ்நிலையும் தேவன் நம்ம கூட தான் நிற்கிறாரு. மனுஷன் கைவிட்ட சூழ்நிலை மட்டும் தான் தேவன் நம்ம பக்கத்திலே நிற்கிறாருன்னு அப்பதான் உணர்றோம். புரியுதுங்க நான் சொல்றது? ஆமாதானே தீமோத்தி? வாங்கிடுவோம், நிறைய அடி வாங்கிடுவோம். அப்பா கிட்ட இருந்து, அம்மா கிட்ட இருந்து, அண்ணனு கிட்ட இருந்து, அக்கா கிட்ட இருந்து. வாங்க கூடாது அடிலாம் வாங்கணும்னே அப்பதான் தேவனை கூப்பிடுவோம். ஏன் உங்களுக்கு அந்த நேரத்துல தான் தேவனை கூப்பிடணும்னு தோணுது? ஏன் தெரியுங்களா? ஏன்னா நீங்க அந்த நேரத்துல தான் நீங்க தேவனை தேடுறீங்க. நீங்க தேவனை தேடும் போதுதான் தேவன் உங்க அருகில இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறாருன்னு உங்களால உணர முடியுது. அப்ப தேவன் உங்க பட்சத்துல
மாதத்துலாவது நீங்க அவர் பட்சத்துல போகணும். அப்பதான் உங்களால ஃபீல் பண்ண முடியும் God with me. ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க ஹalleluya எது செய்தாலும் அவருக்கு பிரியமானது எதுவே அதுவே தான் செய்வாங்க. அவங்களோட சொந்த தீர்மானத்தையும் அவங்களுடைய சொந்த முடிவையும் அவங்க முன் வைக்க மாட்டாங்க. ஹalleluya. நம்மளுக்கு தெரியாத ஒன்று தேவன் கற்றுக் கொடுக்காம இருக்கிறாரா? எனக்கு பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு கீழ்படுறது இல்லை, சொன்ன பேச்சை கேட்கறது இல்லை. ஹalleluya. அந்த பிள்ளைக்கு ஒரு நினைவு வர்ற வரைக்கும், அதனால தீர்மானம் எடுக்கிற வரைக்கும் தாய் தகப்பனுக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு. ஆனா எப்ப அவங்களுக்கு ஒரு தைரியம் பேச்சு திறமை வந்த பிறகு நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாதா 10 கட்டல 6வது கட்டல என்னது உன்னோட தாய் தகப்பனையும் கன பண்ணுவாயாக்கா. பழைய பால மட்டும் இல்லை, நீங்க இப்ப வாலி பிள்ளைங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்க. பழைய பால தான் இல்லையே. தேவன் நிறைவேற்ற வந்தார், தேவன் அதை ஒழிக்கணும். அது எல்லாமே தேவன் செய்து காட்டினார். எதற்காக தெரியுங்களா? நீங்க நாளை இப்படி பேசுவோம். ஆமென் ஹalleluya. தாய் தகப்பனை கனப்படுத்தணும், எல்லா சூழ்நிலையும் கனப்படுத்தணும். அதே போலதான் மனைவியும். கணவர் எனக்கு பாஸ் அழகா சொன்னாங்க இல்லையா, மனைவி எல்லா விதத்திலும் தன்னோட கணவருக்கு கீழ்ப்படியணும். மனைவியானவர் எல்லா விதத்திலும் தன்னோட கணவரை அன்பு செலுத்தணும். ஹalleluya. கீழ்ப்படியணும் என்பது நன்மையில மட்டும் இல்ல, தீமையிலும் கீழ்ப்படியணும். சில பேர் என்னோட போராடுறீங்களா? கணவரை எல்லா விதத்திலும் அன்பு கூறணும்னா நன்மையில மட்டுமல்ல, சுகத்தில மட்டுமல்ல, இன்பத்தில் மட்டுமல்ல, தீமையிலும் அன்பு கூறணும். ஆமென் ஹalleluya. திருமணம் பண்ணும்போது அப்படிப்பட்ட உடன்படிக்கை அறிக்கை செஞ்சுதான் நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம திருமணம் செய்யறோம். ஆமாங்க தானே? இப்ப குணா ஆமான்னு சொல்லுவாரு, நான் எதிர்பார்த்தேன். சொன்னா மாட்டீங்களே. ஹalleluya ஹalleluya. எல்லா விதத்திலும் அவங்க அப்படிதான் சொல்லி திருமணம் பண்ற ஜெயந்தி. இன்பத்திலும் சுகவீனத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் இதுதாங்க மனுஷனுங்க. பேசும்போது நிறைய வாய்க்கிய காதுக்கு வரைக்கும் போகும். என்னது இன்னும் நம்மளுக்கு அங்க வரைக்கும் போகுதுதான். பெண்களுக்கு மட்டும் நான் ஆண்களுக்கும் சேர்த்துட்டான், எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். எங்க வரைக்கும் போகுது வாய். ஆனா நடைமுறைன்னு வரும்போது நம்மளால அதை செயல்படுத்த முடியல. அதாங்க நம்ம எது செய்தாலும் நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்றவங்களாக இருந்தோம்னா தேவனுக்கு பிரியமானது என்னதென்று அறிந்து அப்படியே நம்ம செய்வோம். முடியாதுதாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. என்ன கஷ்டம்னா, உங்களால எது செய்ய முடியாதோ அது தேவன் செய்ய சொல்லுவார். அங்கதான் நீங்க தேவனுக்கு கீழ்படுறீங்களா இல்லையான்னு காரியமே இருக்கு. நீங்க உண்மையிலே இந்த தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, தேவன் செய்த தியாகத்தின் நன்மைகளை நினைக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு எல்லா விதத்திலும் பயப்படுறவர்களாக இருந்தீங்கன்னா, எது உங்க வாழ்க்கையில அது உங்களுடைய ரூல்ஸே மீறி இருந்தாலும், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இறங்கிலாம் வர மாட்டேன், என்னோட வாழ்க்கை இத்தனை வருஷம் நான் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கேன், நான் யார் பேச்சும் கேட்டு நான் மாற மாட்டேன், அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம நடந்தது இருந்திருப்போம். ஆனா நீங்க கிறிஸ்துவை பின்பற்றும் போது அல்லேலூயா, தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களை செய்ய சொன்னாங்கன்னா you are the blessed. தெரியுங்களா? அல்லேலூயா.
இப்படிப்பட்ட காரியம் வரும்? தேவன் யார் அதிகமாக நேசிக்கிறாரோ, தேவனோட யாரு பேசுகிறார்களோ, தேவனோட ஒரு நெருக்கமான உறவு வைத்திருக்கிறாரோ, அவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு வரும். உண்மையில சொல்றேன், கஷ்டங்க அழுவியா வரும். ஆண்டவரே, என்ன போய் இப்படி செய்ய சொல்றீங்களே, மன்னிப்பு கேட்க சொன்னா மன்னிப்பு கேளுங்க, ஹாக் பண்ண சொன்னா அவங்க மனைவியும் அவங்க கணவரையும் ஹாக் பண்ணுங்க, மத்தவங்களை ஹாக் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. ஒரு தடவை அப்படிதான் பாஸ்டர் இங்க நின்னுட்டாங்க. தெரியல பாஸ்டர் என்ன சொன்னாருன்னு தெரியல, எல்லா பெண்களும் வரிசையா நின்னுட்டாங்க. ஏற்கனவே பாத்தேன், இப்ப கொஞ்சம் இதா இருக்கு. நின்னுட்டாங்க, வரிசையா நின்னுட்டாங்க. நான் அங்க நிக்கிறேன். எல்லாரும் கை கொடுத்துட்டு இருந்தவங்க 2-3 பேர் பாஸ்டர் கட்டி பிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? மனைவி நானே அந்த தூரத்துல நிக்கிறேன், எனக்கு கூட ஒரு மரியாதை இல்ல. அதாச்சும் பாருங்க, ஒரு பயம் கூட இல்ல. என்ன பண்ணிட்டாங்க? இல்ல நான் அவங்கள சொல்லல, ஞாபகம் இருக்கு யாருங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பாஸ்டர் என்ன பண்ணிருப்பாரு? ஜாலி ஜாலி அதெல்லாம் இல்ல, முதல் தேடுறாரு எங்க மனைவி. நான் எப்படி இருந்த தெரியுமா? ஒரே முகத்து தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யாரையும் குற்றப்படுத்தல, சொல்றேன். உங்களுக்கு கனவு இருக்கா? அவமே கட்டி பிடிங்க, எவ்வளவு வேணுமா கட்டி பிடிங்க, காத்து விட இல்லாத அளவுக்கு வேணுமா கட்டி பிடிச்சிங்க, நாங்க ஒண்ணுமே கேட்க மாட்டோம். உங்க மனைவியை கட்டி பிடிக்கிறீங்களா, முத்தம் கொடுக்குறீங்களா, கையை பிடிச்சிருக்கிறீங்களா, தோல் மேல கை போட்டு போடுங்க. ஆனா எனக்கு ஒரு கேள்வி, சபையில தான் வந்து போடணுமா? வெளியெல்லாம் செய்ய மாட்டாங்க. வீட்டுல கணவர் தெரியாத மாதிரி டீ பதில் இருப்பாரு, அப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. சாப்பிட்டியாமா? சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டியாமா நீ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கடவுள் மனைவிக்கு ஒன்று சொல்றேன். Yes, maybe you are perfect. மனைவி நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கலாம், இல்ல கணவன் நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கலாம். ஆனா உங்களோட துணைவி இருக்காங்க, ஆணும் பெண்ணும் சரி, நீங்க வந்து எதிர்பார்க்க முடியாது. நீங்க இருக்கிறது போலயும் அவங்களே இருப்பாங்க, நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆதாமுக்கு ஏற்ற பாத்திரம் தான் சொல்லி யார் கொடுத்தாரு? ஏவாள் கொடுத்தாரு. அவன் போய் அந்த விலாயில போய் ஒட்டிக்குவான். ஆமா தானே? அந்த விலாயில இருந்து எடுத்துதானே ஏவாள தேவன் வந்து உருவாக்குனாரு. என்ன நினைச்சு தேவன் உருவாக்குனாரு? ஆதாம் தனிமையில இருக்கான், அவனுக்கு வந்து ஒரு உதவியாளர் தேவன் சொல்லி ஏவாள தேவன் உருவாக்குனாரு. எல்லா விதத்திலும் அவன் என்னவா இருப்பா? உதவியா இருப்பா, அவனுக்கு ஒரு விலா எலும்பா இருப்பானு. ஆனா தேவனும் சரி ஆதாமும் சரி நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த விலா எலும்பு குத்துறதா இருக்கும். அது பிற்காலத்துல ஒரு தலைவலியா வந்து நிக்கோன்னு யார் எதிர்பார்த்திருக்க மாட்டா? ஆதாம் கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். We cannot expect. நம்ம எதிர்பார்க்க முடியாது. If you are perfect, உங்களோட துணைவியாளருக்கு கற்றுக் கொடுங்க. எல்லா விதத்திலும் சாட்சியாக நில்லுங்க. அவர்தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா மனைவி எல்லா கண்ணும் சொல்றத புரிஞ்சிக்கவே மாற்றாரு. எது சொன்னாலும் விளங்க மாட்டது, பாவம் செய்யறாரு. ஓகே குட், ஏன்னா உங்களுக்கு தெரியுது அது பாவம், அது தவறுன்னு. ஆமாங்க தானே? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தேவனோட அன்பை எடுத்து காட்டுங்க, தேவனோட வார்த்தையை போதிங்க. அந்த மனுஷன் கேட்கிறாரு இல்லையோ, தேவனோட வார்த்தையை எடுத்து போதித்து கொண்டே இருங்க. ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போடுங்க, விட்டு ஓடி போறது கிடையாது, தள்ளி நிக்கிறது கிடையாது. தேவன் நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடாம
முதல் இது சொல்லுங்க, என்னது? இப்ப நான் பண்ண பிரச்சனைக்கு அதுல ஒரு காரியம் இருக்கு, தெளிவை கொடுத்துருங்க. அல்லேலூயா. குடும்பத்தை கட்ட வேண்டிய கணவரும் மனைவியும் உங்க குடும்பத்தை நீங்களே உடைத்து போடாதீங்க. அல்லேலூயா. ஓகே, பாவம் இப்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்ப நல்லா இல்லாதவங்க உணருங்க, எவ்வளவு நேரம் தான் உங்க மனைவி உங்களை தாங்குவாங்க? எவ்வளவு நாள் தான் உங்களுடைய கணவர் உங்களை தாங்குவாரு? இருதயம் ஒண்ணு இருக்கா? இல்ல கழட்டி வச்சுட்டீங்களா? ஹேங்கல மாட்டி வச்சிருக்க சிஸ்டர், கொஞ்ச நேரம் அது ஆறட்டும். முடிவு எடுக்கிறாங்க பாருங்க எல்லாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டம் தாங்க இந்த மாதிரி, ஏன்னா எல்லாரும் நம்மளுக்காக வாழணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆமா தானே, ஆமா தானே. நான் இப்ப எனக்காக வருது, என் கணவருக்காக என் பிள்ளைகளுக்காகவே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் எப்ப எனக்காக நான் வாழ்றேன், எப்ப எனக்கு நிம்மதி கிடைக்கும், எப்ப எனக்கு சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. உலகத்துல நீங்க அதை தேடி பண்ணல உங்களுக்கு கிடையாது. ஆமென். உங்களுக்கு உண்மையிலே சமாதானம் வேணுமா? உண்மையிலே உங்களுக்கு நிம்மதி வேணுமா? அல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்கு, தூங்குவே நிம்மதியா. அதுதான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து இருங்க. யோசேப்பு இருக்கார் இல்லையா? யோசேப்பு அவரை குறித்து அவர் சாட்சி சொல்றார், நான் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவன். ஆமென். அவர் சொல்றாரு, என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்கிறது? அவரை சூழ்ந்து அவ்வளவு பாவம், பயங்கரமான பாவம், வாலிப பிள்ளைங்க வஞ்சிக்கப்படுற பாவம், அவங்களோட உணர்ச்சியை தூண்டுகிற பாவம். என்ன பாவம் தீமோத்தி? ஏன்னா நீ அங்க நோண்டிட்டு இச்சையின் பாவம். போத்தியர் மனைவி வராங்க. போத்தியர் மனைவி எப்படி இருப்பாங்க? அந்த காலத்துல உடுப்பெல்லாம் பார்த்திருக்கீங்களா? வராங்க. அல்லேலூயா. வஞ்சிக்க வராங்க. யோசேப்பு ஒரு வாலிப பையங்க, அவர் கேட்கிறாரு, என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்யறது? அவனுக்கு எல்லா விதத்திலும் உணர்வு இருந்தது. இவன் தான் அவன் அரண்மனைக்கு அதிகாரியாக இருந்தாலும், போத்திபர் எல்லா அதிகாரத்தையும் யோசேப்பை கையில கொடுத்தாலும், தேவன் ஒரு மனுஷரும் அங்கு இல்லனா கூட தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் பார்க்கிறாரு, அவர் அறிகிறார் என்று எண்ணி அவன் சொல்ற, என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி காலத்துல எசேபேல் ராணி, எசேபேல் ஒரு கட்டளை இடுறாரு. என்ன சொல்றாங்க? எல்லா யூத தீர்க்கதரிசிகளும் கொன்று போடுங்க. அப்ப ஒபடியான ஒரு மனிதன் அவன் கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்ததுனால 100 தீர்க்கதரிசிகளை பாதுகாத்து ஒளி வைத்து அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து போஷித்தவனாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு அவன் கர்த்தருக்கு பயந்தவனும் எல்லா பொல்லாங்களும் விட்டு விலகி வாழ்ந்தவனா இருந்தான். இவங்களுக்கெல்லாம் துன்பம் வரலையா? இவங்களாம் வஞ்சிக்கப்படலையா? ஒரு வாலிப பையனால இப்போ உள்ள வாலிப பிள்ளைங்க ரொம்ப கஷ்டம். உலகம் ரொம்ப மாறிடுச்சு. இச்சை, அழகு. நான் இருக்கே வாலிப பிள்ளைங்க கற்றுக் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு லவ் வருதா? அது உண்மையிலே லவ்வான்னு முதலாவது சிந்திச்சு பாருங்க. இப்பெல்லாம் நம்ம காதல் எப்படி தெரியுமா வருது? பார்த்தோன்னே கண்ணு அழகா இருக்கு, மூக்கு அழகா இருக்கு, ஓ நான் நினைத்த மாதிரி முக வடிவு அழகா இருக்கு. ஆண்களும் கொடுத்தான், வாலிப பிள்ளைங்களும் கொடுத்தான், கல்யாணம் பண்ணவங்க கொடுத்தான். ஏன்னா பிசாசு யாரையுமா வஞ்சிக்கல. அழகா இருக்காங்க, முடி அழகா சீவி இருக்காங்க, கண்ணு அழகா இருக்கு. எனக்கு அன்பு பார்த்து கண்களின் இச்சை. என்ன இச்சை? கண்களின் இச்சைனால எனக்கு என்ன சொல்றோம்? அது இச்சைன்னு கூட தெரியாம அன்பு. தேவனோட அன்பு பாத்தீங்களா? உங்க மூக்கு தலைக்கிலியா இருக்கோ,
வாய் கோணையா இருக்கோ, காலு விளங்குதோ, கை விளங்குதோ, தேவன் அது எதுவுமே பார்க்கல. நம்மளோட தோற்றத்தை பார்க்கல, நம்மளோட செயலை பார்க்கல, நம்மளோட இருதயத்தை அவர் பார்க்கல. அவர் வைத்தது அவரோட உண்மையான அன்பு. அல்லேலூயா. யோசேப்பு அப்படிப்பட்ட காரியம் இன்னைக்கு வாழ்க்கை, அதனால இருந்து நம்ம நான் தப்பிக்க முடியுமா? கொஞ்சமாச்சும் நம்ம பாவம் செய்ய நம்ம தூண்டப்படும். ஆமாங்க தானே? நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, நானே சொல்றேன் ஆமா. ஆனா யோசிப்பு கேட்கிறாரு, என் தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்யணும்? எதேபேல் ராணி எவ்வளவு அதிகாரம் உடையவள் தெரியுங்களா? எவ்வளவு அதிகாரம், அவளை பத்தி உங்களுக்கு நிறையவே தெரியும். நிறைய கற்றுக் கொடுத்தாச்சு இல்லையா? எதேபேல் ஆகாபோட மனைவி, ஆகாப் ராஜாவுடைய மனைவி. அவளோட அதிகாரத்தை மீறி ஒபேதியா 100 தீர்க்கதரிசியை ஒடுத்தி வைக்கிறான். முடியாத காரியம். ஆனா கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவங்க தேவனுடைய பேலன், தேவனுடைய ஒத்தாசை எல்லா சூழ்நிலையும் அவங்களுக்கு வந்து நிற்கும். யோபு பாருங்க, எவ்வளவுதான் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான், பொல்லாக விட்டுலாம் அவன் விலகினான். ஆனா பிசாசு அவனை வஞ்சிக்கல. தேவனோட வார்த்தை சொல்லுது, அவன் எந்த சூழ்நிலையும் தேவனை தூஷிக்கவில்லை. அவன் வார்த்தையினால அவன் பாவம் செய்யலையா? இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்றவங்களா இருந்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் தேவனுக்கு விரோதமாக பேச மாட்டீங்க. யாருக்கு விரோதமா பேச மாட்டீங்க? தேவனுக்கு விரோதமாக பேச மாட்டீங்க. தேவனை கேள்வி கேட்கறதுக்கு நீங்க நானும் யாரு? ஏசாவு யாக்கோபு இருந்த தேவனுடைய கிருபை, தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய பூர்ண அந்த ஆசீர்வாதம் யாக்கோபு மேல இருந்தது. அது யாரு கேள்வி கேட்க முடியும்? அது தேவனுடைய தீர்மானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இது போல தான் பாஸ்டர் போல என்னோட வசனம் முடியும். கொர்நேலியு, எத்தனை பேர் கொர்நேலியு கதை படிச்சிருக்கீங்க? அப்போஸ்தலர் 10வது அதிகாரம். புறஜாதி, புறஜாதி தேவன் அனுப்புறாரு பேதுருவை புறஜாதி வீட்டுல போய் பிரசங்கம் பண்ணும்படியாக. பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானம் கொடுக்காம பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தான பெற்றவர்கள் கொர்நேலியு. அவன் புறஜாதியா இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து தேவ பக்தியோட வாழ்ந்தவன் தேவனோட வார்த்தை சொல்லுது. தேவனை அறியாதவங்க கூட ஒரு சிலர் இயேசு நம்புறாங்க. இயேசுனால அற்புதம் செய்ய முடியும், இயேசுனால என் வாழ்க்கை ஒரு மாற்றத்தை செய்ய முடியும்னு அவங்க நம்புறாங்க. தேவன் அறிந்த நீங்களும் நானும் அது சில காலம் மறந்து போயிடும், பெற்றுக்கொண்டு மறந்துடும். நம்மளுக்கு அந்த ஒரு வியாதி இருக்கு. என்ன வியாதி தெரியுங்களா? எதெல்லாம் வேணுமோ அதை பெற்றுக்கொண்டுட்டு அதுக்கப்புறம் கொடுத்து வர நம்ம மறந்து போயிடும். கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவங்க எல்லா விதத்திலும் பரிசுத்தமாக வாழ கற்றுக்கொள்வாங்க. எப்படி வாழ கற்றுக்கொள்வாங்க? இன்னைக்கு தாய் தகப்பன சொல்றேன், இன்னைக்கு நீங்க என்ன வெளிப்படுத்துறீங்க உங்க பிள்ளைங்களுக்கு, அதுதான் அவங்க கற்றுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேத்து கூட ஒரு பேட்ட சொன்னேன், நல்லதை எடுத்துக்கோ, கெட்டதை விட்டு. ஏன்னா வேற எதுவுமே சொல்ல முடியல. நல்லதை சொல்லி கொடுக்க வேண்டியவங்க, நல்ல வழி காட்ட வேண்டியவங்க, நீங்களே தீமையான காரியத்தை உங்க பிள்ளைங்களுக்கு உதாரணமாக வைக்கும் போது அப்ப அந்த பிள்ளைங்க வளர்ந்து அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கும்? நீங்க கற்றுக் கொடுக்கிற வழியிலையும் நீங்க காட்டின அந்த உதாரணத்துல தான் அந்த பிள்ளைங்க வாழ்வாங்க. சந்தோஷமா இருப்பீங்களா? சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கை இப்ப நீங்க கடந்து வர்றது போல இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருப்பீங்களா? நல்லா ஆராய்ந்து யோசித்து வழிகாட்டுங்க உங்க பிள்ளைங்களுக்கு. எந்த அளவுக்கு குடும்ப தலைவனும் முக்கியம், அதே வேளை குடும்ப தலைவியும் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் கெட்ட உதாரணம் காட்டினாலும் இன்னொருத்தவங்க கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் சாட்சியை வெளிப்படுத்துங்க. நான் சொல்றேன், உங்களுடைய நல் சாட்சி நிமித்தமாக, உங்களோட கண்ணீர் நிமித்தமாக, உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தமாக கண்டிப்பா தேவன் உங்க மேல மனம் இறங்கி மாற முடியாத அந்த மனுஷிய மாற முடியாத அந்த மனுஷனைய
தேவன் மாற்றுவார். ஆனா இந்த வார்த்தை கேட்டுட்டு அழிச்சதனமாக உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, இப்ப சில பேர் இருக்கீங்க இல்லையா, எனக்கு தெரியல நீங்களா எப்படி இருக்கீங்க. ஓ அவங்க ஜெபம் பண்ணிட்டானா நான் இருக்கேன் இல்ல, தேவனோட கிருபை உங்க மேல அதிகமாக பெருகும் போதே மன திரும்புங்க. தேவனோட கோபம் அக்கினி உங்க மேல வருது கட்டியும் மன திரும்புது ரொம்ப மீன். அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் வார்த்தை சொல்லுது, நீங்க தேவனிடமிருந்து நன்மை பெற்றுக்கொண்டு தீமையை செய்கிறது பார்க்கிலும் நீங்க தேவனை அறியாமல் இருந்து பாவம் செய்யறதே மேல் என்று தேவனோட வார்த்தை சொல்லுது. அப்ப தேவனை அறியாதவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பை காட்டிலும் தேவனை அறிந்து பாவம் செய்யறவங்களுக்கு மேல தேவனோட கோபம் அக்கினி இன்னும் அதிகமாகவே விளங்கும். நம்மளுக்கு அந்த பயம் இருக்கணும். என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும். இன்னைக்கு கிரேஸ் என்ன உதாரணம் நீ காட்டுறது வந்துச்சு. அப்பப்ப நீங்க கேள்வி கேட்க முடியுங்களா? நீ ஏன் இப்படி செய்யற, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? நம்மள திருப்பி கேள்வி கேட்டாங்கன்னா, நீ ஒழுங்காம்மா, நீ ஒழுங்காப்பா, நீ ஒழுங்கா அக்கா, நீ ஒழுங்கா அண்ணன், நீ இப்படி தானே செஞ்ச, நீ யார் என்ன கேள்வி கேட்கணும்? இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையும் அவரை கேள்வி கேட்கும்படியாக நம்மளை வைக்கவே இல்லை. அவர் எல்லா இடத்திலும் அவ்வளவு சாட்சியாக, பரிசுத்தமாக, உண்மையாக அவர் நிக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. கைரஸ் என்றால் இன்னைக்கு கூட கடைசி இல்லையா? கர்த்தருக்கு பயந்து இருக்கு. எல்லா சூழ்நிலையும் நீங்க கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது தான் தேவன் உங்க கூட இன்னும் அதிகமாகவே எல்லா தீங்கிலிருந்து, எல்லா போராட்டத்துல இருந்து உங்களை அவர் விலக்கி பாதுகாத்துக்கிறார். உங்களுக்கு அவர் ஞானத்தையும் கொடுப்பார். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். Don't think பாஸ்டர் பிள்ளை நான் பாதுகாக்கப்பட்டுட்டேன். லீடர்ஸ் விசுவாசிகள் பிள்ளைகள் பார்க்கிலும் பாஸ்டரோட பிள்ளைகள் மேல பல்ல கண்கள் நிற்கும். புரியுதுங்களா? நம்மளதான் பார்ப்பாங்க. நானும் செய்யிட்டு எங்க அப்பா பாஸ்டர் உங்களதான் பார்ப்போம். பாஸ்டர் பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க? ஒழுங்கா பேசுதுங்களா, ஒழுங்கா நிக்குதுங்களா? எங்க போனாலும் கர்த்தருக்கு பயப்பட பயம் எல்லா சூழ்நிலை தைரியமா நிக்கணும். ஹalleluya ஹalleluya ஆமென். எனக்கு நிறைய இருக்கு, இதே போதுமானது நான் என்றேன். எல்லா சூழ்நிலை கர்த்தருக்கு பயந்து இருங்க. ஹalleluya ஹalleluya. நம்ம சொன்னேன்லையா பாஸ்டர் மேல எப்படி அவ்வளவு கிருபை. நான் யோசிச்சு பார்த்திருக்கேன், இவ்வளவு கிருபை அவருக்கு தேவையானதான்னு நான் யோசிச்சிருக்கேன். ஹalleluya. ஆண்டவரே இப்படி தாங்குறீங்க. ஆமென். நம்ம சொன்னது போலதான். ஏன்னா தேவனுக்கு அவர் தேவை. தேவன் அவரை முன் குறித்திட்டார். அவரோட அழைப்புக்கு தேவன் அவர் மேல ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. தேவனோட கரம், தேவனோட அன்பு அவரை விட்டு விலகாது. அதை நான் விலகி கொண்டேன். ஓகே, எந்த சூழ்நிலையும் விலகி போகாது. ஆனா அவர் இன்னும் தேவனுக்கு பயந்து இருக்கும் போது, ஹalleluya, இன்னும் தேவனுக்கு பயந்து இருக்கும் போது நான் தேவனோட ஆசீர்வாதத்தை நான் பார்க்கிறேன். பாசருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்காரு. ஹalleluya. தேவனோட கிருபையும் நம்ம தேவனோட கிருபை தான் நம்மளுக்கு மீன். அந்த கிருபையில நம்மளால எதுவுமே செய்ய முடியும். நம்மளால எழுந்திருக்க முடியாது, மன திரும்ப முடியாது, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியாது. நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு இல்லை மறு வாழ்வுக்கு. ஆனா தேவனோட கிருபை இருக்கும் போது, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுது, தேவனுக்கு பயந்து வாழும்போது, தேவனோட ஆசீர்வாதம், தேவனோட பாதுகாப்பு, அல்லேலூயா, தேவனோட அடைக்கலம் அது தானாகவே உங்களை சுத்தி வேல் அடித்துக் கொள்ளும். ஆமென். அது தானாகவே சுத்தி வேல் அடித்துக் கொள்ளும். ஹalleluya. ஆனால் எல்லா சூழ்நிலை கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. அப்பதான் நீங்க தேவனோட நன்மையும், தேவனோட கிருபையும், தேவனோட ஆசீர்வாதத்தை நீங்க இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வீங்க. ஆமென்.
கர்த்தர் நல்லவர். ஆமென்.